வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். 8 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். சர்வதேச விமான சேவையை சில வழித்தடங்களில் ஆகஸ்ட் 1 முதல் மீண்டும் தொடங்கும் ஏர் இந்தியா. அக்டோபர் முதல் முழுமையான விமான சேவை வழங்கப்படும் என அறிவிப்பு. பூமிக்கு திரும்பிய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வீட்டில் கரைபுரண்டு ஓடும் மகிழ்ச்சி. குடும்பத்தினர் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் டெம்போ டிராவலர் கவிழ்ந்து விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பஞ்சாபில் உலகின் மிக வயதான மாரத்தான் வீரர் ஃபௌஜா சிங் மீது காரை மோதிவிட்டு தப்பிய வாகனம் அடையாளம் தெரிந்தது. விபத்தில் உயிரிழப்பதற்கு முன் ஃபௌஜா சிங் நடைபயிற்சி சென்ற கடைசி நிமிட காட்சிகள். உத்தராகண்ட் மாநிலம் பித்ரோகர் மாவட்டத்தில் ஜீப் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 8 பேர் பலி. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. மயிலாடுதுறையில் ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மழையையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை காண பொதுமக்கள் ஆர்வம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை இன்று தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர். குத்தாலம் அருகே வழுவூரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சிலையையும் திறந்து வைக்கிறார். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பாமகவும் நம்மோடு வரும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இபிஎஸ் பேச்சு. நாங்களும் பாட்டாளி மக்களுக்கு கூட்டணி வச்சோம். இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்வதாக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? 50 மாத கால ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை எனவும் இபிஎஸ் விமர்சனம். கொடுத்துவிட்ட 50 மாத கால ஆட்சி நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள் பெற்றோர் கேட்கிறாங்க, மாணவர்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து என்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்ததிலிருந்து முதல்வருக்கு தூக்கமில்லை. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேச்சு. தமிழகம் முழுவதும் 2230 காவலர்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவு. உயரதிகாரிகள் முதல் கீழ்நிலை காவலர்கள் வரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் பரபரப்பு. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் பிரிவிலும் புகார் மனு.
மதுரை மாவட்டம் பாரவத்தியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பந்தக்கால் நடும் விழாவில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுமான துவக்க விழா. அமைச்சர் நாசர் தடுக்கி விழுத்தெறிந்த நிலையில் அமைச்சரை தாங்கி பிடித்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். சென்னை பட்டினப்பாக்கம் தனியார் நட்சத்திர விடுதியில் கஞ்சா சப்ளை செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே 11 பேர் சிக்கியுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த இளம் பெண்ணை கைது செய்த போலீசார். தமிழகத்தில் 8 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.08 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் பரவலாக பெய்த மழை. புறநகர பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியாக மாறிய சூழல். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க இடைக்கால தடை. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கூவம், அடையாறு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களில் முழுமையாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் பகுதியில் திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முண்டியடித்து சென்ற பெண்கள். கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாமல் பொருட்களை வாங்க போட்டா போட்டி. வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ற பெயரில் சர்க்கஸ் நடத்தி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை சீரழிக்கும் வேலை. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து எடுத்துரைத்ததாக பதிவிட்ட ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். ஏமனில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்களை தொடர்பு கொண்டு நிமிஷா பிரியா மரண தண்டனையை நிறுத்தி வைக்க உதவிய அபுபக்கர் முஸ்லியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கேரளத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மதகுரு தகவல். अगर नियत कबूल होना पड़ गया, इस्लाम में कत्ल के बजाय दियत देना, कवद देना, ये भी है. ऐसा दियत कबूल फरमाएगा या करेगा या नहीं करेगा, ये आप पूछ के अगर नियत कबूल हो. உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என சமோசா, ஜிலேபி, லட்டு குறித்து எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. பொய் செய்தி பரப்பப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. பெங்களூரில் படிப்பில் உதவுவதாக கூறி கல்லூரி மாணவியை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய இயற்பியல் மற்றும் உயிரியல் விரிவுரையாளர்கள் கைது. வீடியோ எடுத்து வைத்திருப்பதாக கூறி பிளாக்மெயில் செய்து நண்பரையும் பாலியல் வன்முறையில் ஈடுபட அனுமதித்த கொடூரம். ஒடிசாவில் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம். கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலம். இந்தியர்கள் அத்தியாவசிய தேவையின்றி ஈரானுக்கு வர வேண்டாம். பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய தூதரகம் அறிவிப்பு.
சத்யஜித் ரேவனின் பாரம்பரிய வீட்டை இடிக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வங்கதேசத்திடம் இந்தியா வேண்டுகோள். வீட்டை மறுசீரமைப்பு செய்ய உதவ தயார் எனவும் அறிவிப்பு. அமெரிக்கா எத்தகைய பொருளாதார தடைகள் விதித்தாலும் சந்திக்க தயார். யுக்ரைனுடனான போரை நிறுத்த கெடு விதித்த ட்ரம்புக்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பதிலடி. ஆனி மாத 5ஆம் வார செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வெள்ளித்தேர் பவனி. சிவ வாத்தியங்கள் முழங்க வெள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி அருட்பாளித்த முருகபெருமான்.